ஹாய், இந்த வீடியோவில் Visual Studio Code எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி Visual Studio Codeல ரன் பண்ணுறது, பைத்தான் கோடுக்கு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷனை எப்படி Visual Studio Codeல இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Visual Studio Codeன்னு சர்ச் பண்ணுங்க. Visual Studio Codeோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. அக்ரிமெண்ட் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டுங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் காட்டுது. நான் அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு இடத்துல மாற்றிக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இங்கேயே நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ Visual Studio Code இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்தோன்னா Visual Studio Code ஓப்பன் ஆகும். இப்போ Visual Studio Code ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இல்லை டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பைத்தான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டர் Visual Studio Codeல ஓப்பன் ஆயிரும். இப்போ ஓப்பன் ஆனதும் இந்த ஃபோல்டர் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ட்ரஸ்டபிள் ஃபோல்டரான இதை நான் ட்ரஸ்ட்டுன்னு கொடுத்துறேன். எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர். இப்போ இந்த பைத்தான் ஃபோல்டர் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பைத்தான் ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். helloworld.py அப்படின்னு. நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்க .pyங்கிற ஃபார்மேட்டில் தான் நம்ம சேவ் பண்ணணும். இப்போ இந்த helloworld.pyங்கிறதுல நான் hello worldன்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபைலில் hello worldங்கிற பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் சேவ் ஆகிருக்க ஃபைல் லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபைல் லொக்கேஷனை டெஸ்க்டாப்பில் பைத்தான்கிற ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ இங்கே மேலே பார்த்துருக்க இடத்துல cmd அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த பாத்துக்கான கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ இங்க பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் hello world.py. இப்போ பைத்தான் ஃபைல் நேம் .py அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தா இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி அவுட்புட் வந்துருச்சு. சேம் இதே மாதிரி நம்ம மற்ற ப்ரோக்ராமிங்கும் பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். add.py. இப்போ இந்த ஃபைலில் பேசிக்கான அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணலாம். a = 10 b = 15 c = a + b print c. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் ஸ்டோராக இருக்க ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டரில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாத்தில் cmd அப்படின்னு போடுங்க. பைத்தான் add.py. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி 10 + 15 25 அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு டைமும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா Visual Studio Codeலே இன்பில்டாக டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அந்த டெர்மினல் மூலமாக கூட நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைலை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அதோட பாத்தை இங்கே டெர்மினலில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது நம்ம டைரெக்டாக பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம்
டாட் பிஒய். அப்போ ஆடுங்கிறத ரன் பண்ணுறேன், அதனால் ஆட் டாட் பிஒய் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு டோட்டல் பண்ணி 25 அப்படின்னு வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம இன்புட்டும் வாங்கிக்கலாம். இன்புட் டாட் பிஒய் நேம் ஈக்குவல் டு input enter your name print welcome name. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் இன்புட் டாட் பிஒய். இப்போ என்ட்ரோர் நேம்ங்கிறத நான் இன்புட்டில் கொடுத்துருக்கனால இங்கே நேம் என்ட்ரு பண்ணி சொல்லி கேட்குது. இப்போ நான் இங்கே நேம் கொடுக்குறேன் பைலு. இப்போ வெல்கம் பைலு. இப்போ நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அது வெல்கம்ங்கிற பக்கத்தில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு இப்போ பைத்தானுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி மேலே சர்ச்சில் பைத்தான்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணால் பைத்தானோட எக்ஸ்டென்ஷன்ஸ் மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாலுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து பைலான்ஸ், பைத்தான் டீபக்கர், ஃபார்மேட்டிங் எல்லாமே இதில் வந்துடும். நம்ம கோடிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதோட சேர்த்து பைத்தான் டீபக்கர் அண்ட் பைலான்ஸும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனால் என்ன யூஸ்னா, இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் டைப் பண்ணால் கீழே சஜஷன்ஸ் வரும். இந்த சஜஷன் வர்றதுக்கு டீபக்கிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் புதுசாக இங்கே ஒரு பட்டன் வந்திருக்கும். இது எதுக்குன்னா பைத்தான் ப்ரோக்ராமு டெர்மினல் ஆர் கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் ரன் பண்ணணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். இப்போ இதுக்கான அவுட்புட் வந்துருச்சு. இதனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு டெர்மினல் ஆர் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து கமெண்ட் போடணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் பட்டன் கிளிக்கில் அவுட்புட் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங்கை விஷுவல் ஸ்டுடியோ கோடு மூலமாக ரன் பண்ணுறது, அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது மாதிரி பைத்தான் ரிலேட்டடான வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பைத்தானில் உள்ள மற்ற கான்செப்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் லைக் டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க் எல்லாமே பார்க்க போகிறோம். தேங்க்யூ.